மாமா ரீலு அவுந்துச்சே, மாமா ரீலு அவுந்துச்சே. தமிழ் படங்கள்னாலே பஞ்ச் டைலாக்கு குறைவே இருக்காது. ஆனா அஞ்சான் படத்துல சூர்யா பேசுற ஒவ்வொரு பஞ்ச் டைலாகும் அப்படியே பஞ்சா நாலா பக்கமா தெரிச்சு ஓடுது. அதுல ஒரு பஞ்ச் டைலாக் என்னன்னா, நான் சாகிறதா இருந்தாலும் நான் தான் முடிவெடுப்பேன், நீ சாகிறதா இருந்தாலும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சூர்யா பேசியிருக்கிறாரு. இதை பார்த்து யாரும் தேட்டர்ல தெரிச்சு ஓடாம இருந்தா சரிதான். இதுல மனோஜ் பாஜ்பாய் உட்பட 3 வில்லன்களும் நடிக்கிறாங்க. நோ என்ட்ரி மெயின் என்ட்ரி அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்துல சல்மான் கான் 3 கேரக்டர்ல நடிக்கிறாரு. இதுல ஒன்னு சட்டை போட்டு, ஒன்னு சட்டை இல்லாம, ஒன்னு லுங்கி போட்டு நடிக்கிறாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். அங்கதான் தப்பு. 3 கேரக்டருமே வித்தியாசமா சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சன்னி லியோன் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது ஸ்ரீதேவியும் போனி கபூரும். நண்பேண்டா படத்துல உதயநிதியும் நயன்தாராவும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல ஒரு கௌரவ தோற்றம் ஒண்ணு இருக்கு. இதுல நடிக்கிறதுக்காக ஹன்சிகா கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா ஹன்சிகா நோ சொன்ன உடனே தமன்னாவை கேட்டிருக்காங்க. தமன்னா ஓகே சொல்லிட்டாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 2 நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க தமன்னா. இந்த சம்பளம் மேட்டரை முதல்ல ஹன்சிகா கிட்ட சொன்னீங்களா அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வி. சிம்பு தேவன் டைரக்ட் பண்ற விஜயோட படத்துல இந்த பக்கம் ஸ்ருதி ஹாசன், அந்த பக்கம் தீபிகா படுகோன், அந்த ஆண்ட பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ரீதேவி நிக்கிறாங்க அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஸ்ரீதேவி தான் இந்த படத்துல ஹீரோவோட அம்மாவா நடிக்கிறாங்க. இந்த படத்துல வில்லனா நடிக்கிறது நானி படத்துல நடிச்ச சுதீப். ரொம்ப நாள் கழிச்சு முள்ளும் மலரும் படத்தை டைரக்ட் பண்ற மகேந்திரன் இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துல மியூசிக் டைரக்டரா இளையராஜா இருக்க போறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது பிரகாஷ் ராஜ். இந்த படத்துல சிம்ரன், பிரதாப் போத்தன், பிரகாஷ் ராஜும் சேர்ந்து நடிக்கிறாங்க. கண்டிப்பா இது ஒரு கிளாசிக்கான மூவியா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ட்விட்டர்ல சேர்ந்த ஒரே நாள்ல 2,25,000 பேர் ரஜினியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ட்விட்டர்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்ச முதல் நாளே அதிகம் பேரை ஃபாலோ பண்ண வச்சதுல இந்திய அளவுல ரஜினி தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படம் மட்டும் கிடையாது, அக்கௌண்ட்டும் சும்மா தாறுமாறா அடிச்சு தூள் கிளப்பி இருக்குது போலப்போ. மாமா ரீலு அவுந்துச்சே.